மாறேன். சொல்லுடா. அன்னைக்கு பாப்பாவுக்கு டியூஷன் எடுக்க வந்தான்ல, அவன் யார் தெரிஞ்சவனா? இல்லையே, அன்னைக்குதான் முத நாள் வந்தான். நல்ல ஆளாதான் தெரிஞ்சா. மலர் தானே கூட்டிட்டு வந்தா. மலரு? அதான் நம்ம வீராவோட பிஏ. ஓ ஓ, அந்த பாப்பா கூட சுடிதார் போட்டு வருமா அந்த புள்ளையா? ஆமாடா, ரொம்ப நல்ல பொண்ணு, வெள்ளந்தியான மனசு. உன்னை விடவா? இப்ப என்ன வேணும் உனக்கு? இல்லை, இது வேற விஷயம். நான் அந்த பொண்ணுகிட்டயே கேட்டுக்கிறேன். என்னன்னு சொல்லுடா. இல்லை, பாப்பாக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சுல்ல, அதுக்கு அந்த டியூஷன் வாத்தியார் காரணமாக இருப்பானோன்னு ஒரு டவுட்டு. என்னடா சொல்ற நீ? கன்ஃபார்மாக தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்கிட்ட சொல்கிறேன். படிக்கிறா. முத்தன ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. மலர். அக்கா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்கக்கா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, இவர் எனக்கு தெரிஞ்சவருக்கா, அதான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். போய் கார்ல உட்காரு. ம், சரிக்கா. போ, போயிட்டு வரேன். பாய், நாளைக்கு மீட் பண்ணுவோம், சேம் டைம். பாய். உள்ள உட்காருன்னு சொன்னேன். ஏய், அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தேன் மேடம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ என்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட உனக்கு என்ன கேஷுவல்? அவகிட்ட பழகி நீ என்கிட்ட நெருங்கி வரலான்னு ட்ரை பண்றல? நில பைத்தியமாடா. ஏன் மேடம், எதுக்கு மேடம் இவ்வளவு பொசிட்டிவ் ஆகுறீங்க? பொசசிவ். ஏய், நான் அப்படியெல்லாம் இன்னொரு பொண்ணு பின்னாடி போக மாட்டேன் மேடம். டேய், நில திருத்தவே மாட்டியாடா? இங்க பாரு, நீ யாரு கூட போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதா? நான் ஒன்னும் பொசசிவ்லாம் ஆகல, புரியுதா? நம்பிட்டேன் மேடம். இங்க பார், என் கூட இருக்கவங்க கிட்ட திரும்பவும் நீ பேசுறத பார்த்த. மேடம், நான் தப்பா எதுவுமே பேசல மேடம். நீங்க எல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்கிறீங்க. அவங்க ஏதோ ஒன்று கொடுத்து பாப்பா சாப்பிட்ற எதுலையாவது கலந்துருன்னு மட்டும் சொன்னாங்க சார். 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சார். நான் ஏதோ மயக்க மருந்தாக தான் இருக்குன்னு நினச்சேன் சார். அவங்க சொன்ன மாதிரி பாப்பா குடிக்கிற பாலில் கலந்துட்டேன் சார். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை பண்ணிட்டேன் சார். என்னை மன்னிச்சிடுங்க சார். யார் செய்ய சொன்னா? அது தெரியல சார். டேய், அதை எப்படா தெரியாமல் இருக்கும்? சார், ஃபேக் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணாங்க சார். பவுடரு கொரியரில் வந்துச்சு. பணத்தை பைக்கில் வச்சுட்டு போயிட்டாங்க சார். மற்றபடி அவங்க யார் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது சார். சத்தியமாக தெரியாது சார். அவங்க யாருன்னு தெரியக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க சார். நானே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் பயந்து போய் வீட்லேயே இருக்கேன் சார். சார், புள்ள குட்டிக்காரன் சார், என்னை விட்டுருங்க சார். விடதாண்டா போகிறேன், ஆனால் இதுக்கான தண்டனை நீ அனுபவிக்க தான் போகிறேன் சார். உன் ஒய்ஃபோட நம்பர் கொடு. சார் 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 வேணாம் சார், வேணாம் சார். டேய், நீ யார் எப்பேற்பட்ட கிரிமினல்னு உன் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். அதுக்கப்புறமும் அவங்க கூட குடும்பம் நடத்துறானா அப்போ பார்த்துக்கலாம். நம்பர் சொல். சார் 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 வேணாம் சார், ப்ளீஸ் சார். சொல்றா சார் சொல்ற. 922. இப்போ சொல்ல மாட்டேன். நீ சொன்னியே இதை செய்ய சொன்னவன் யாருன்னு தெரியாதுன்னு. ஒருவேளை அவனுக்கும் உனக்கும் டைரக்ட் லிங்க் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுது, உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். உன்னை அடிக்கிறது கொலை பண்ணுறதெல்லாம் தண்டனையே கிடையாதுடா. உன்னை மாதிரி ஆளுங்களெல்லாம் குடும்பத்துலேருந்து தள்ளி வச்சு தனியால் உட்கார வைக்கணும். அதுதான் தண்டனை. அவனே, அந்த தண்டனை உனக்கு சீக்கிரம் கிடைக்கும்டா. ரவுடி,
ரவுடி இங்க இங்க டேய் எவன்டா கல் எடுத்து அடிக்கிறது? ம், ம். ரவுடி என்ன சவுண்டு மட்டும் கேக்குதா, ஆளை காணோம். ரவுடி ரவுடி ஏய் பாப்பா, இந்தா வராரு. இங்க வா இங்க வா 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 பாப்பா. வீரா இருக்கா வீரா இருக்கா ஓகே 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 ஓகே. எப்படி பேசுறது? போனு. ஐயோ மாட்டிப்பேன் அவகிட்ட. ஆமா, அவன் என்னையவே அடிப்பா, நீ ஏமாத்திரம். என்ன பண்ணலாம்? அப்படியே இரு, வரேன். ம் ம் இப்ப பேசு. ஹாய் ரவுடி. பாப்பா, என்ன இந்த நேரத்துல? இல்ல ரவுடி, உன்னை பார்க்க முடியல, பேச முடியல. எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? பேச வேண்டியது தானே? என் கடை எதிர்த்த மாதிரி தானே இருக்கு, கிளம்பி வர வேண்டியது தானே? எங்கேயுமே போக கூடாதுன்னு வீரா ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போட்டுட்டா. இது எல்லாமே உங்க சித்தி உன் நல்லதுக்காக தான்டா சொல்லியிருப்பாங்க. என்ன நல்லது? போர் அடிக்குது ரவுடி. அச்சச்சோ, என் தங்கமயிலுக்கு போர் அடிக்குதோ? இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொல்லி என்ன கூப்பிட்ட? தங்கமயில்னு. ஏன் உனக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காதா? கூப்பிடலாம், எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆனா என்ன தங்கமயில்னு வீர கூப்பிடுவா, அப்புறம் வள்ளியம்மா கூப்பிடுவாங்க. அப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ பாய்ஸ் யாருமே என்னை இப்படி கூப்பிட்டதே இல்லை தெரியுமா? எங்க அப்பா என்கிட்ட அந்த அளவுக்கு பேசினது கூட இல்லை ரவுடி. ஏன்னா நான் எங்க அப்பாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ வீட்டுக்கு வருவாருன்னே தெரியல. ரவுடி, நீ என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்க. உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னையும் மிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லடா, நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன், எங்கேயும் போல. என் ராஜா குட்டிக்கு, என் சக்கரை கட்டிக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன். போதுமா? போதும் போதும். ஆனா அடிக்கடி மீட் பண்ண முடியலையே ரவுடி. ஓகே. கனி கனி எங்க இருக்க கனி? ரவுடி, வீரா தேடுறா, நான் போறேன். பாய். அடி பாவி, இந்த டெலிஃபோன் கனெக்ஷன் இங்கேயே இருக்கட்டும். இந்த எலிக்குட்டி வேறு அங்கில இருந்து அப்பப்போ வந்துடுது. எங்க போனா? எங்க தானே வந்தா? ஹலோ, தூங்கலையா?